அண்மைச் செய்தி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாலையோரம் நின்ற லாரி மீது ஆம்புலன்ஸ் மோதி பயங்கர விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் 2 பேர் பலியாகியிருக்கிறார்கள். 19 வயதுள்ள ஓட்டுநர் உரிமம் இல்லாத கவியரசன் என்பவர் ஆம்புலன்ஸை ஓட்டி சென்றதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்கிட கேட்கலாம். பிரதீஸ்வரன் வணக்கம். உயிரிழந்தவர்களின் விவரம் என்ன? தற்போது ஓட்டுநர் உரிமம் இல்லாத வாகனத்தை இயக்கிய இந்த நபர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்க. வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சேர்ந்த முருகன் என்பவர் உடல்நலக்குறைவால் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில மேல் சிகிச்சைக்காக முருகனை அவரது குடும்பத்தார் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து சென்றுள்ளனர். பல்லடம் அருகே பெரும்பாலி என்ற இடத்தில் ஆம்புலன்ஸ் வந்து கொண்டிருந்த போது அதிகாலை 4 மணி அளவில் சாலையோரமாக நின்று கொண்டிருந்த லாரி மீது ஆம்புலன்ஸ் மோதியதில் ஆம்புலன்ஸில் பயணித்த முருகன் சம்பவ இடத்திலேயே பலியானார். உடன் சென்ற முருகனின் மனைவி கல்யாணி, மகள் கவிதா மற்றும் ஆம்புலன்ஸை ஓட்டி வந்த 19 வயது உடைய கவியரசன் மற்றும் விஜய் ஆகிய 4 பேரை அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு பலத்த காயங்களுடன் சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 4 பேரும் அரசு மருத்துவமனையில் முதல்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் முருகனின் மனைவி கல்யாணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் ஆம்புலன்ஸை ஓட்டி வந்த கவியரசன் என்பவருக்கு 2 கால்களும் முறிந்த நிலையில் அவருடன் வந்த விஜய்க்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் 2 பேரையும் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 19 வயதுடைய நபர் இந்த ஆம்புலன்ஸை ஓட்டி வந்ததும் ஓட்டுநர் உரிமம் இல்லாததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது பல்லடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன்.